தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் முன்னணி நடிகையாக வலம் வந்த நடிகை ரோஜா பின்னர் அரசியலில் தீவிர கவனம் செலுத்தி ஆந்திர பிரதேச சட்டசபை உறுப்பினராகவும் அமைச்சராகவும் அதிரடியாக பணியாற்றினார். நீண்ட இடைவேளைக்கு பிறகு தற்போது மீண்டும் சினிமாவில் பிஸியாக நடித்து வரும் ரோஜா ஜமா படத்தை இயக்கி நடித்த பாரி இளவழகன் இயக்கியுள்ள அன்பே டயானா என்ற படத்தில் நடித்துள்ளார். இந்த திரைப்படம் நாளை திரையரங்குகளில் வெளியாக இருக்கும் நிலையில் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ரோஜா தமிழக முதலமைச்சர் விஜய் குறித்து பேசியுள்ளார். அதில் ஒரு நடிகராக வரும்போது நடிப்பு, டான்ஸ் எதுவுமே தெரியாது. 2-3 படம் நடித்த பிறகு எல்லாம் தெரிந்து கொள்வார்கள். அதுபோலத்தான் விஜய் இப்போது அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுக்க வேண்டும். அது கொடுக்காமல் வந்ததுமே அவர் அது செய்யவில்லை, இது செய்யவில்லை என குறை சொல்லிக் கொண்டே இருந்தால் எப்படி? ஆனால் மக்கள் அனைவரும் அரசியலில் என்ன நடக்கிறது என்பதை கவனித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் என்றார். தொடர்ந்து பேசிய ரோஜா, விஜய் முதலமைச்சரானது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. நான் அவருடன் ஒரே ஒரு பாடலுக்கு தங்க நிறத்துக்குத்தான் பாடலில் மட்டும் அவருடன் இணைந்து நடனமாடி இருக்கிறேன். அந்த பாடல் படப்பிடிப்பின் போது நான் அவரை நேரில் பார்த்திருக்கிறேன். அவர் யாரிடமும் அதிகமாக பேசவே மாட்டார். படப்பிடிப்பு தளத்திற்கு வந்துவிட்டால் கூட ஒரு மூலையில் மிகவும் அமைதியாக அமர்ந்து கொண்டிருப்பார். ஆனால் இப்போது விஜய் பயங்கரமாக பேசுகிறார். பொதுவாக அமைதியாகவே இருப்பவர்கள் அரசியலுக்கு வரமாட்டார்கள். அதுபோலத்தான் விஜய் அரசியலுக்கு வருவார் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் அவர் திடீரென தனியாக கட்சியை ஆரம்பித்து இருப்பதாக அறிவித்த உடனே நான் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். ஏனென்றால் அவர் மிகவும் அமைதியானவர், அதிகமாக பேச மாட்டார், எப்போதும் அமைதியாகவே இருப்பார். அரசியலுக்கு வந்துவிட்டால் மக்கள் மத்தியில் அதிகம் பேச வேண்டும். விஜய் எப்படி பேச போகிறார் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் இப்போது ஒவ்வொரு மீட்டிங் வகையிலும் அவர் பிச்சு உதறுகிறார். அண்மையில் பெரம்பூர் தொகுதியில் கூட அவர் நன்றாக பேசியிருந்தார். ஒரு கட்சியின் தலைவராக அவர் பேசும் விதம் நன்றாக இருந்தது, எனக்கு பிடித்திருக்கிறது. ஆந்திராவில் ஜெகன் சார் அப்படித்தான் பேசுவார். அவர் பேசுவதை கேட்கும் போது மக்கள் மனதில் நன்றாக பதியும். நம் வீட்டு பையன் என்ற எண்ணம் வரும். இதனால் மக்களுக்கு அவருக்கும் ஒரு பிணைப்பு ஏற்பட்டது. அதுபோலத்தான் விஜயின் பேச்சு இருக்கிறது என்று ரோஜாவின் விஜயின் அரசியல் பேச்சாற்றலை பாராட்டியுள்ளார். அது இணையதளத்தில் ட்ரெண்டாகி வருகிறது. நடிகை ரோஜா நடத்தியிருக்கும் அன்பே டயானா படத்தில் சேந்தன், பரிதாபங்கள் கோபி, இஸ்மத் பானு, சுதர்சன் காந்தி, செல் முருகன் உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.